அந்த மெய்யான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில அவன் மனரம்யமாக, சந்தோஷமாக, இளைப்பாறுதலாக அவனுடைய சுய சித்தத்திலே வாழும்படியாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். ஸோ மனிதனுடைய சுய சித்தமும் தேவனுடைய சுய சித்தமும் தனித்தனியாக அல்ல, வேறு வேறாக பிரிந்திருக்கவில்லை, அது ஒன்றாகவே இருந்தது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என்கிற அந்த வசனம் எதை காட்டுகிறதுனா, படைக்கப்பட்ட மனிதனும் படைத்த தெய்வீகமும் வெவ்வேறாக இல்லை, ஒரே சிந்தையுடையவர்களாக. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான், ஒரே சிந்தை உடையவனாக இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே மனதை உடையவனாக இருக்கிறான். அங்கே குழப்பங்கள் என்கிறது இல்லை. இல்லைன்னா கேட்டு 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 கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்குமோ என்று கேட்டு கேட்டு செய்கிற நிலைமைக்கு உட்பட்டு மனிதன் படைக்கப்பட்டிருந்தானா என்றால் அப்படியும் கிடையாது. மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுதான் தெய்வீகம் நினைக்கிறது, தெய்வீகம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் மனிதனும் நினைக்கிறான். அப்படி ஒன்றே ஒன்று பிரிந்திடாமல் ஒன்றாகவே, இன்னும் சொல்லப்போனால் ஒன்றே ஒன்றுன்னு சொல்கிறத காட்டிலும் ஒன்றாகவே இருந்த ஒரு நிலைதான் மனிதன். இந்த நிலையை மனிதன் மறந்ததுனால தான், இந்த நிலையை மனிதன் இழந்ததால் தான்